கும்பராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கலாம். அதாவது எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம், எதிரிகளே இல்லாமல் போவார்கள்னு அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. எதிரிகளே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளே இருக்க மாட்டார்கள்னா எப்படின்னு பார்த்தோன்னா, இவ்வளோ நாளாக எதிரிகள்லாம் இருக்காங்களே, எனக்கு வழக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கே அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் உங்களுக்கு தானாக கரைந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் ஆரம்பித்திருக்கிறது. கண்டினியூ ஆகும், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு கண்டினியூ ஆகும். ஸோ அது மாதிரியான விஷயமாக ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனுடைய நிலை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது, சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நன்மையை தராது அப்படின்னாலும் உங்களுக்கு பெரிய ஒரு கெடுதி அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக செய்துவிட மாட்டார் கண்டிப்பான முறையிலே. ஸோ இப்போ கெடுதி அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஏன் செஞ்சிட மாட்டார்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். கும்பத்துக்கு வந்து சுக்கிரன் பெரிதளவில் ஒன்றும் வந்து கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது. அதனால அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது கொடுப்பார். சின்னதாக நமக்கு வந்து வீட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூஸோ அல்லது பெண்களிடத்திலே ஆப்போசிட் ஜென்ரலில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தால் அது கண்டிப்பான முறையிலே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா நமக்கு கும்பராசினரை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கணும். கண்டிப்பாகவே நம்ம வந்து மருத்துவ செலவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி உல்லாசத்திற்காக இந்த ஒரு நேரத்திலே நீங்கள் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஒரு காலகட்டம் இருக்கலாம். அப்படி நீங்கள் கடன் வாங்கி இந்த டைமில் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால அது மாதிரியான ஒரு உல்லாசத்திற்காக பண்ணாதீங்க, அவசியத்திற்காக மட்டும் பண்ணுங்க. ஏதாவது உல்லாசத்திற்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் போட்டிருக்கேன், அந்த ட்ரிப்புக்காக நான் வந்து வாங்கி இது பண்ணுறேன், அல்லது வந்து பார்த்தோன்னா நமக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த டைம் நமக்கு நல்லா இருக்குது, வேறு ஏதாவது நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைக்க போகிறதுன்னு ஏதோ ஒரு எண்ணத்திலே ஏதாவது ஒரு கடனை வாங்கி நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சம் நமக்கு சிக்கல் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். அதனால் அதில் வந்து நமக்கு கண்டிப்பான முறையிலே கவனம் தேவை கும்பராசினரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த ஒரு டைமில் நீங்கள் வந்து கோயில்கள் இருக்கு இல்லையா, பர்டிகுலராக கோயில்களில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதாவது உழவார பணி, கும்பராசினர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா உழவார பணி செய்வது, கோயில்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் வந்து வாலண்டியரிங் நீங்கள் இப்போ பண்ணீங்கன்னா அதற்குண்டான பலன் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். குருவுக்கு வந்து உங்களுடைய குருமார்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டார்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு, கோயில்கள் எந்த கோயில்களாக இருந்தாலுமே அந்த கோயில்களுக்கு, ஈவன் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களில், இஸ்லாமியர்கள் பார்த்து கொண்டிருக்கீர்கள் என்றால் உங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சேவை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு காலகட்டத்திலே கும்பராசினருக்கு நல்ல பலன்களை அள்ளி கொண்டு வந்து குவிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கனாலே போதும், மற்றபடி எல்லா விஷயமுமே நல்லபடியாக முடியும்.